May the Lord's name be magnified. தேவனுடைய நாமம் மகத்துவப்படுவதாக. I thank and praise God for this wonderful opportunity the Lord has granted to each one of us to be in the presence of His precious word once again. மீண்டும் ஒரு முறையாக அவருடைய வெளியேற பெற்ற திருவார்த்தை முன்பதாக அமர்வதற்கு தேவன் பாராட்டின இந்த நல்லதொரு வாய்ப்பை எண்ணி நான் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். Before we commence this session, shall we read the theme verse yet once again? இந்த செய்தி ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த முகாமினுடைய கருப்பொருள் வசனத்தை ஒரு முறை கூட வாசிப்போம். Philippians chapter 2 verse 15 and 16. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15 16 வசனங்கள். That ye may be blameless and harmless, the sons of God, without rebuke, in the midst of a crooked and perverse nation, among whom ye shine as lights in the world, holding forth the word of life, that I may rejoice in the day of Christ, that I have not run in vain, neither labored in vain. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல் பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. Based on this verse, we saw three aspects about our theme. இந்த குறிப்பிட்ட வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய கருப்பொருளிலே மூன்று தலையங்கமாக நாம் வைத்து சிந்தித்தோம். First we saw holding forth the word of life. முதலாவதாக ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு. Then the last session this morning we saw about shining as lights in this dark world. இரண்டாவது செய்தியாக இந்த காலை நேரத்தில் வந்த செய்தியிலே நாம் சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும் என்ற செய்தி நாம் சிந்தித்தோம். This evening we shall consider on the topic of saving the lost in the world. இன்றைக்கு மூன்றாவது செய்தியாக நாம் இழந்து போனவர்களை ரட்சிப்பதற்கு குறித்திருக்கின்ற செய்தி நாம் சிந்திக்க போகிறோம். I want to share three basic things regarding this topic. இந்த தலைப்பை குறித்து மூன்று அடிப்படை விஷயங்களை நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். The reasons to preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கான காரணம். And reasons for not able to preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இயலாமல் போவதற்காக இருக்கக்கூடிய காரணம். And our right attitude or approach towards the gospel. அடுத்ததாக நாம் நம்முடைய சுவிசேஷத்துக்கு நேராக இருக்கின்ற சரியான மனப்பான்மை என்பதை குறித்து. First I will like to share what is the gospel. முதலாவதாக சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். In short, the gospel is nothing other than John 3:16. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் சுவிசேஷம் என்பது வேறொன்றுமல்ல, மாறாக யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமாகும். For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believes in him shall never perish but have life eternal. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். This is the message we have to share from our life. இந்த செய்தியை தான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். This is the gospel or the good news that we have to share to the lost souls around us. நம்மை சுற்றும் இருக்கக்கூடிய இழந்து போயிருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கு ஏதுவாய் நாம் சொல்ல வேண்டியிருக்கின்ற செய்தி இதுவாக இருக்கின்றது. The Lord has saved us and blessed us with a special reason. கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்மை ஆசீர்வதித்திருப்பது ஒரு விசேஷித்த காரணத்திற்காகவே. The Lord has not saved us so that we can study and get good job and have a good career. நல்ல ஒரு படிப்பை நாம் படித்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பெறும்படியாக தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. That is all important and good, but that is not the ultimate end. அதெல்லாம் நன்மையானதுதான், ஆனால் அதுவல்ல முற்றுமுடிய நோக்கம். The main purpose of the Lord keeping us in this world is that we may share the gospel to the lost. இந்த பூமியிலே தேவன் நம்மை வைத்திருப்பதனுடைய பிரதானமான நோக்கம் என்னவென்று சொன்னால் இழந்து போனவர்களை நாம் ரட்சிக்க வேண்டும் என்பதாகும். Many times they may not have the gospel with them. பெரும்பாலான நேரத்தில் சுவிசேஷமான அவர்களுக்கு கிடைக்கப்பெறுவதில்லை. They may not have the scriptures with them. வேத வசனம் அவர்கள் கரங்களிலே கிடைக்கப்பெறுவதில்லை. But your life and your actions, maybe that's the only Bible they have and they see in their lives. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய செயல்களுமே அவர்கள் படிக்கக்கூடிய வேதாகமமாய் அமைகின்றது. So we must understand at the outset, the sole reason for our existence in the land of living is that we may strive hard by our life or actions or words
that we may share the gospel of the Lord Jesus Christ with others. ஆகவே பிரதானமாக தேவன் நம்மை இந்த ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே வாழ வைத்திருப்பதற்கு என்று அனுமதித்திருப்பதனுடைய காரணம் என்னவென்றால் நாம் நம்முடைய வாழ்க்கை மூலமாக நம்முடைய செயல்கள் மூலமாக பிறருக்கு ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் என்பதாகும். I have heard an old fictional story like this. பழைய ஒரு கட்டுக்கதை நான் இப்படியாக கேள்விப்பட்டிருக்கிறேன். When the Lord Jesus Christ was in this world, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாட்களிலே, after giving his life for the people, was buried, and his resurrection, அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்ததனுடைய பின்பு, and when he ascended back into heaven, அவர் மீண்டுமாய் பரத்துக்கு ஏறி போன பின்பதாக there was a big reception party in heaven. அங்கே பரலோகத்திலே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக சொன்னார்கள். You won't find this story in the scripture because it's only a person's imagination. ஒரு நபருடைய கற்பனையாக இருக்கின்றது, அது வேத புத்தகத்தில் எழுதப்படவில்லை. So there was a big reception party in heaven. பரலோகத்திலே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. Because after how many years the Lord is coming back to heaven? ஏனென்றால் எத்தனை ஆண்டுகளுக்கு பின்பதாக ஆண்டவர் பரலோகத்துக்கு வருகிறார்? 3.5 years. 3.5 வருஷங்களுக்கு அப்புறம். So the angels were very happy. ஆகவே தூதர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. One by one they were coming to the Lord Jesus Christ. ஒவ்வொருவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து, and they were saying, Lord, we are very happy that you are back. ஆண்டவரே நீங்க திரும்பி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். Then the Lord said, okay, go ahead. ஆண்டவர் சரி போங்கன்னு சொன்னார். Then the next angel came and said, oh Lord, I am very happy that you are back. மறுபடியும் ஒரு மற்றொரு தூதன் வந்து, ஆண்டவரே நீங்க திரும்பி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். Like that they all were expressing their happiness and gratitude to the Lord Jesus. இது போல அனைத்து தூதர்களுமாக வந்து தங்களுடைய சந்தோஷத்தையும் தங்களுடைய வரவேற்பையும் அவர்கள் சொன்னார்கள். In the end, முடிவிலே the angel Michael came. மிகாவேல் தூதன் வருகிறார். And he said, அவர் சொன்னாரு, Lord, I am very happy that you are back. ஆண்டவரே நீங்க திரும்பி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். But I was very angry when you were on the cross. ஆனால் கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும்போது எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. I wanted to come and help you. நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் நினைச்சேன். But God the Father didn't allow me. ஆனா பிதாவாகிய தேவன் அதை அனுமதிக்கவில்லை. Had he allowed, I would have come and saved you. அவர் அனுமதித்திருந்திருப்பார் என்று சொன்னால் நான் நிச்சயம் வந்து உங்களை காப்பாற்றி இருப்பேன். The Lord said, no, I went to do that work. I went to give my life in the world. இல்லை நான் உலகத்துக்கு சென்றதனுடைய காரணம் அந்த வேலை நிறைவேற்றுவதற்காகத்தான் என் ஜீவனை ஒப்புக் கொடுக்கவே நான் சென்றேன் என்றார். Then he asked, Lord, I want to ask you a question. அப்ப ஆண்டவரே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். You died on the cross of Calvary, but how many people know about it? அன்னைக்கு கல்வாரி சிலுவையிலே நீர் மரித்தீரே, எத்தனை நபர்களுக்கு அது தெரியும்னு கேட்டார். The Lord said, சொன்னாரு, maybe 11 or 12 fishermen they know about it, and a few more disciples. ஏதோ 10-12 மீனவர்களுக்கு மற்ற அநேக கொஞ்சம் சீஷர்களுக்கு மட்டும்தான் தெரியும். But then you died for the whole world, isn't it? ஆனா நீங்க வந்து முழு உலகத்துக்காக மரித்தீர் என்று தூதன் கேட்டான். He asked, how the whole world will know that you have died for their sins on the cross of Calvary? அப்படியான கல்வாரி சிலுவையிலே நீர் இந்த முழு உலகத்துக்காக மரித்தீர் என்பதை பற்றி எப்படி அறிந்து கொள்வார்கள் என்று கேட்டான். The Lord told Michael like this, கர்த்தர் மிகாவேலை பார்த்து இப்படி சொன்னார், I count on my disciples. நான் என் சீஷரை நம்பி இருக்கிறேன் என்றார். I have given them a command. நான் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறேன். I am sure they will go and fulfill my command. அவர்கள் நிச்சயமாக சென்று அந்த கட்டளை நிறைவேற்றுவார்கள் என்று சொன்னார். I rely on my disciples. நான் என் சீஷர்களை நம்பி இருக்கிறேன் என்றார். Can the Lord say about that for you and me? அதே வார்த்தையை கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்ல முடியுமா? The Lord has kept us so far in the land of living. ஜீவனுள்ள தேசத்திலே தேவன் இதுவரைக்குமாய் நம்மை வைத்திருக்கிறார். But have we shared the gospel with others? ஆனால் சுவிசேஷத்தை பிறரோடு நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா? Have we fulfilled the trust of the Lord Jesus Christ upon us? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையை நாம் பிறரிடம் சொல்லி இருக்கிறோமா? Reasons to preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கான காரணங்கள். Why we should preach the gospel? நாம் ஏன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும்? Or why we should share the gospel? அல்லது நாம் ஏன் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும்? Preaching the gospel doesn't mean give a message or a long preaching, long sermon. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்று சொன்னால் ஒரு நீண்ட ஒரு செய்தி சுவிசேஷத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்பது அல்ல. You can share it with your life. நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பகிர்ந்து கொடுக்கலாம். You can share it with your testimony. உங்களுடைய சாட்சியின் மூலமாக நீங்கள் அதனை பகிரலாம். You can share it with your actions. உங்களுடைய செயல்கள் மூலமாக நீங்கள் அதனை காண்பிக்கலாம். By whatever means, if possible, as long as possible, as much as possible, you should share the gospel with others. உங்களால் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு தூரமாக நீங்கள் சுவிசேஷத்தை உங்களால் முடிந்தவரை நீங்கள் சொல்ல வேண்டும். Now we'll consider the reasons to preach the gospel. இப்பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக இருக்கக்கூடிய காரணத்தை நாம் சற்று பார்ப்போம். Please read Romans chapter 10 verse 15. ரோமர் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம்.
அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. The first reason to preach the gospel is this is the only good news that the world has. இங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக இருக்கக்கூடிய முதல் காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்திலே இருக்கின்ற எல்லா செய்திகளிலும் இதுவே நற்செய்தியாக இருக்கின்றது. All others are news. மற்ற எல்லாமே வெறும் செய்திகள் மட்டுமே. All other 99% are bad news. மற்ற ஏனைய 99% இருக்கக்கூடிய எல்லா செய்திகளும் மோசமான தவறான செய்திகள். There is only one good news in the world, that is the gospel of the Lord Jesus Christ. உலகத்திலே ஒரே ஒரு நற்செய்தி மட்டுமே உண்டு, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷமாகும். And because that's the only good news, it is our bounden duty that we share the gospel with others. அந்த ஒரே நற்செய்தி இருக்கின்ற காரணத்தினாலே நாம் அந்த நற்செய்தியை பிறரிடம் சொல்வதற்கான கடமை நம்மிடத்தில் உண்டு. We cannot keep quiet with the gospel. நாம் சுவிசேஷத்தை வைத்துக் கொண்டு அமைதியாக இருக்க முடியாது. Since that's the only good news, we have to share it with others. அந்த ஒரே நற்செய்தி நமக்கு இருக்கின்ற காரணத்தினாலே அதை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். Now just imagine a family member of yours who was suffering from cancer. ஏதோ புற்றுநோயில பாதிக்கப்பட்ட உங்களுடைய குடும்ப அங்கத்தினர் இருக்காங்க நீங்க நினைச்சுக்கோங்க. You take them to the doctor. நீங்க அவர்களை மருத்துவரிடம் கொண்டு அழைத்து செல்கிறீர்கள். The doctor examines. மருத்துவர் அங்கே ஆய்வு செய்து பார்க்கிறார். And the doctor says, I'm sorry, this is on the 4th stage. அங்கே மருத்துவர் சொல்ல, தயவாக மன்னிச்சுக்கோங்க, இது உங்க 4th ஸ்டேஜ் கேன்சர்ல இருக்காங்க. You have only 1 month to survive. அவங்க ஜீவிப்பதற்கு ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு. And they send you from the hospital. மருத்துவமனையில உங்களை அனுப்பி விட்டார்கள். But then you pray. ஆனா நீங்க ஜெபிக்கிறீங்க. And then you take a opinion of yet another doctor. மற்றொரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுகிறீர்கள். And the doctor sees. மருத்துவர் பார்க்கிறார். And he also says it's in the 4th stage. அவரும் பார்த்து இது 4வது ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்றாரு. But then he says let's try a treatment. ஆனாலும் ஒரு முயற்சி எடுத்து பார்த்து ஒரு சிகிச்சை கொடுப்போம் என்று சொல்கிறார். He starts a treatment. ஒரு சிகிச்சை ஆரம்பிக்கின்றார். And wonderfully your relative is healed. அற்புதமாக அந்த உறவினர் சுகப்படுத்தப்படுகிறார். The other doctor said 1 month. மற்றொரு மருத்துவர் 1 மாசம் சொன்னாரு. But he has lived for more than 1 year. ஆனால் 1 வருஷத்துக்கு மேலாக அந்த நோயாளி வாழ்ந்து வருகிறார். After some time, if you meet another cancer patient, அடுத்த முறை நீங்கள் மற்றொரு புற்றுநோய் நபரை நீங்கள் பார்க்கும்போது what will you do? நீங்க என்ன பண்ணுவீங்க? Keep quiet? அமைதியாக You won't keep quiet. நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்க. You will say there is a doctor. அங்கே ஒரு மருத்துவர் இருக்கிறார். One of my relatives was there in the 4th stage. என்னுடைய உறவினர் ஒருவர் 4வது ஸ்டேஜ்ல இருந்தார். But he did a treatment. ஆனால் அவரிடத்தில் சென்று சிகிச்சை பெற்றார். Not 1 month, more than 1 year. He is still healthy now. 1 மாசம் இல்ல, இப்பொழுது 1 வருஷமாகி விட்டது. இப்பொழுது நன்றாய் குணமாக இருக்கின்றார். Go and see the doctor. நீங்க போய் அந்த மருத்துவரை பாருங்கள். You will share that good news. நீங்கள் இந்த நற்செய்தியை சொல்வீர்கள். This is the same way we have to share the gospel. அந்த வழியிலே தான் நாம் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். People around us are dying with sickness of sin. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் பாவம் என்னும் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு அழிந்து வருகிறார்கள். They don't have any solution in their life. அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தீர்வும் இல்லை. They are moving from darkness to utter darkness. அவர்கள் இருளிலிருந்து கார் இருளில் அவர்கள் போகிறார்கள். They are going from life to hell. அவர்கள் ஜீவனிலிருந்து ஒரு நரகத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். God has kept you with a purpose that you may share the gospel with them. நீங்கள் சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற பிரதானமான நோக்கத்துக்காக அவரை ஜீவனோடு வைத்திருக்கின்றார். And when you share the gospel, the Lord will work in their lives and save them. நீங்கள் பகிர்ந்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களை ரட்சித்து அவர்களை காப்பாற்றுவார். That's the need of the hour today. அதுதான் இந்த நாளில் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு தேவையாக The world has everything with it. உலகமானது எல்லாம் தன்னிலே பெற்றிருக்கின்றது. The world has science, the world has technology, the world has got everything. உலகத்துக்கு விஞ்ஞானம் இருக்கின்றது, அறிவியல் இருக்கின்றது, எல்லாமே இருக்கின்றது. The world doesn't have a gospel with it. ஆனால் உலகத்துக்கோ இப்பொழுது சுவிசேஷம் என்பதில்லை. Gospel is there only with you and me. சுவிசேஷம் என்பது உங்களிடம் என்னிடம் மட்டுமே இருக்கின்றது. And we as believers, it's our duty to share the gospel to the lost. விசுவாசிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கடமை என்னவென்றால் அதை இழந்து போன மக்களுக்கு என்று பிரசங்கிப்பதாக இருக்கிறது. Why preach the gospel? நாம் ஏன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும்? Because this is the only good news we can give to the world. நாம் உலகத்துக்கு என்று சொல்லத்தக்க ஒரு நற்செய்தி இது மட்டுமே ஆகும். Another reason. மற்றொரு காரணம். We must share the gospel because this is the Lord's command. நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியதான மற்றொரு காரணம் என்னவென்றால் இது ஆண்டவருடைய கட்டளையாகும். In all the 4 gospels, மற்ற ஏனைய 4 சுவிசேஷங்களிலே you will find this commandment of the Lord gives to the disciples. இங்கே ஆண்டவருக்கு
ஆண்டவர் தாமே தம்முடைய சீடருக்கு சொல்லியிருக்கக்கூடிய கட்டளையை நீங்கள் வாசிக்க முடியும். We find it in Matthew 28:18 to 20. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரைக்குமாய் வாசிக்கலாம். We find it in Mark chapter 16 verse 5. மார்க் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வருகின்றது. We find it in Luke chapter 24 verse 47 and 48. லூக்கா 24ஆம் அதிகாரம் 47 48ஆம் வசனத்தில் வருகின்றது. We find it in Gospel of John chapter 20 verse 21. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In all the four Gospels, இந்த எல்லா 4 சுவிசேஷங்களிலும் the Lord is giving this final and important command to his disciples. தன்னுடைய இறுதியான பிரதானமான கட்டளையை தன் சீடர்களுக்கு அவர் தருகின்றார். And when we read the account in Gospel of Matthew, மத்தேயு சுவிசேஷத்திலே சொல்லப்பட்ட கட்டளை நாம் வாசிக்கும் பொழுது the Lord told his disciples, ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்து, all authority in heaven and in earth is given unto me. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And then he commanded, you go and make disciples of all nations. அப்பொழுது கட்டளை பிறப்பித்து, நீங்கள் சென்று உலகமெங்கிலும் போய் எனக்கு சீஷர்களை உருவாக்குங்கள் என்று சொன்னார். This is the command of the Almighty God, the Lord Jesus Christ, இது சர்வ வல்லவராக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையாக இருக்கின்றது. who has all the authority in heaven and in earth. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய தேவன். We all know very well the order is important according to the authority of the man. இந்த நபர் ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றாரோ அந்த நபருடைய குணாதிசயம் எப்படியோ அதற்கேற்றவனமாக அதன் முக்கியத்துவம் அமைந்திருக்கின்றது. If a Tehsildar gives an order, ஒரு தாசில்தார் ஒரு கட்டளை சொன்னார்னா it may not be so important. அது மிக முக்கியமாக கருதப்படுவதில்லை. If a Tehsildar says tomorrow there will be no school, it's a holiday for all schools. ஒரு தாசில்தார் பார்த்து நாளை தினத்துல உங்களுக்கு எல்லா பள்ளி விடுமுறைன்னு சொன்னார்னா maybe the schools may not keep a holiday. ஒருவேளை பள்ளிக்கூடங்கள் அதை பத்தி பெருசா கண்டுக்காம அவங்க ஸ்கூல் ஹாலிடே விட மாட்டாங்க. But if the collector or a mayor of Coimbatore, if he declares tomorrow it's a holiday, all schools will declare holiday. ஆனால் கோவையுடைய மேயரோ அல்லது கலெக்டர் நாளை தினத்துல பள்ளிக்கூடம் எல்லாம் விடுமுறை என்று சொன்னால் நிச்சயம் அதற்கு விடுவார்கள். Who is commanding us? யார் நமக்கு கட்டளை தருகிறார்கள்? The King of Kings and the Lord of Lords. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமே கட்டளை. The one who has all authority in heaven and in earth. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை பெற்றிருக்கின்ற தேவன். He has said, go and preach the gospel. அவர் சொல்லும்போது நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள். As a man, when we obey the orders of man, இங்கே ஒரு மனுஷனாக மற்றொரு மனுஷனுடைய கட்டளையை நாம் கீழ்ப்படிவோமானால், as believers it's our duty to obey the command of the Lord Jesus Christ. விசுவாசிகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைக்கென்றும் கீழ்ப்படிவது நம்முடைய பிரதான கடமையாகும். We were in a place called Ajmer in Rajasthan for ministry for some time. சில காலமாக நாங்கள் ராஜஸ்தான் அஜ்மீர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே நாங்கள் ஊழியத்திற்கு என்று போயிருந்தோம். There a brother in army, he was a colonel. He used to come from a place around 15 kilometers away in his car. அங்கே ஆர்மியிலே பணிபுரியக்கூடிய கர்னலாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அவர் வருவதுண்டு. So with him a driver used to come and an escort Jawan used to come. அவரோட கூட அவருக்கு வாகனம் ஓட்டி வரக்கூடிய டிரைவரும் இருப்பார். அதே போல அவருக்கு ஒரு பாதுகாப்பும் நபர் இருப்பார்கள். So our worship was from 9:30 to 11:30. எங்களுடைய ஆராதனையானது காலை 9:30 முதல் 11:30 வரைக்கும் இருக்கும். So that brother used to reach there sharp at 9:15. சரியான 9:15க்கு அந்த நபர் வந்து விடுவார். And then at 12 o'clock again the driver will come and he will go back to his quarters. மீண்டுமாக சரியாக 12 மணிக்கு அவர் வந்து இவரை அழைத்து சென்று தன்னுடைய குவார்ட்டர்ஸ் கூட்டி கொண்டு போவார். So one day when he came, ஒரு நாளில் அவர் வந்தபோது and the driver and the escort got down, அங்க இருக்கின்ற வாகனத்தை ஓட்டி வந்தவரும் அவர் பாதுகாப்பானவரும் they opened the door, அங்க கதவை திறந்து they gave him a salute, அவருக்கு ஒரு சல்யூட் வச்சு, and they said Jai Hind sir, ஜெய் ஹிந்த் சார், and he said okay go, thank you, சரி thank you ன்னு சொன்னாரு. and they went. அவர்கள் போய் விட்டார்கள். Worship was over. ஆராதனை முடிவடைந்தது. 11:30 over. 11:30 முடிந்தது. 11:45 over. 11:45 ஆனது. 12 o'clock also the driver has not yet come. 12 மணியாகி கூட அந்த டிரைவர் வந்து சேரல. I asked this brother, இந்த சகோதரனை கேட்டேன், brother, every Sunday he comes at 12, why did he come today? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சரியாக 12 மணிக்கு வருவாரா, இன்று ஏன் வரவில்லை என்று கேட்டேன். He said, brother, that was my mistake. அது ஏன் தவறுதான் சொன்னார். I asked why. ஏன் கேட்டேன். You are such a big officer. நீங்க மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆபீசராக இருக்கீங்க. They know that they have to come. அவங்க வரணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்ல. He said, no, that's not the case. ஆனா அது அப்படி இல்ல. Every Sunday when I come, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் வரும்போது they salute and say Jai Hind sir. அவர் சல்யூட் பண்ணி ஜெய் ஹிந்த் ன்னு சொல்வாரு. And then I tell them Jao or Ana, go and come. நீங்க போயிட்டு வான்னு நான் சொல்லுவேன். But today morning I was in a hurry, I just said go. இன்னைக்கு காலையில நான் வந்து கொஞ்சம் அவசரமா இருந்தாலும் போ அப்படி மட்டும் சொல்லிட்டேன். He is gone. அவன் போயிட்டான்.
Now until I say come, he will not come. நான் திரும்பி வான்னு சொல்ற வரைக்கும் அவன் வரமாட்டான். He knows, no, every Sunday sir has to come at 12. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் ஐயா வந்து 12 மணிக்கு திரும்பி வரணும்னு அவருக்கு தெரியும்ல. Whatever you know or not know, the order is order. உனக்கு தெரியுமோ தெரியாதோ சொல்லப்பட்ட கட்டளை கட்டளைதான். The Lord Jesus Christ said to each one of us, go and preach the gospel. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் சொல்லியிருக்கின்ற கட்டளை, நீங்கள் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Do we obey the Lord's command? நாம் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிகிறோமா? Who obeys the Lord's commands? யார் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவார்? The nature obeys the Lord's command. இயற்கை கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிகிறது. Sun, moon and stars, they obey the Lord's command. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் கீழ்ப்படிகின்றது. The seas obey the Lord's command. கடல்கள் அவருக்கு கீழ்ப்படிகின்றது. If you go to the seashore, நீங்க கடற்கரைக்கு போனீங்கன்னா, if you stand beside the seashore, அந்த கடற்கரை பக்கத்துல நீங்க நிற்கும்போது, if you watch the waters there, அங்க இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் பார்க்கும்போது, it seems as if somebody is saying so far and no further. யாரோ ஒருவர் அதை பார்த்து இவ்வளவுதான் போகணும், இம்மட்டை தாண்டி நீ போக கூடாதுன்னு சொன்னது போல இருக்கிறது. It seems the Lord is commanding them, கர்த்தர் அவர்களை பார்த்து கட்டளை பிறப்பிப்பது போல இருக்கிறது. and they obey the Lord's command. அவைகள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிகின்றது. But here are some believers, ஆனால் இங்கே சில விசுவாசிகள் இருக்கிறார்கள். here are some youths, சில வாலிபர்கள் இங்கே இருக்கிறார்கள். they know the Lord has commanded us, கர்த்தர் தங்களுக்கு இந்த கட்டளை சொல்லியிருக்கிறார் என்பது நன்றாக அறிந்திருக்கிறார்கள். but we don't obey the Lord's. ஆனால் நாமோ ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதில்லை. May that not be the case. ஆனால் அது அப்படி அவைகள் அப்படி அல்ல. We must preach the gospel because this is the Lord's command. இது ஆண்டவருடைய கட்டளையான நிமித்தமாக நாம் கர்த்தருக்கென்று அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். Another reason to preach the gospel, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கான மற்றொரு காரணம், we will read 1 Corinthians chapter 9 verse 16. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்னை விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. We must preach the gospel because this is our responsibility. இது நம்முடைய கடமையாக இருப்பது நிமித்தமாக நாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாக வேண்டும். Paul is saying there is nothing to boast if I preach the gospel. நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் அதை பற்றி பெருமையாக சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. This is my responsibility. இது என்னுடைய கடமையாக இருக்கின்றது. But woe unto me if I do not preach the gospel. நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருப்பேனானால் எனக்கு ஐயோ என்கிறார். Because I am not fulfilling my responsibility. ஏனென்றால் நான் என்னுடைய கடமையாற்றுவதில்லை. This is our responsibility, dear youths. அருமையான வாலிபர்களே, இது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. This is the work the Lord did when he was in this earth. கர்த்தர் இந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாட்களிலே அவர் செய்த வேலையாக இருக்கின்றது. This is the work which the disciples of the Lord Jesus Christ did. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் அவர்கள் நிறைவேற்றிய வேலை இதுவாக இருக்கின்றது. This is our primary work that we should do in this world. நாமும் கூட இந்த உலகத்திலே செய்ய வேண்டியிருக்கின்ற பிரதானமான வேலை இதுவாக இருக்கிறது. This is our responsibility. இது நம்முடைய கடமை. More than any other thing. மற்ற ஏனைய காரியங்களை காட்டிலும் This is our responsibility to share the gospel with நாம் others. சுவிசேஷத்தை பிறரிடத்திலே பகிர்ந்து கொடுப்பது என்பது நம்முடைய பிரதானமான வேலையாகும். I'll give you two life situations. நான் இரண்டு வாழ்க்கையினுடைய உதாரணங்களை நான் சொல்லட்டும். And you have to tell me which one is 100% sure. எது 100% உறுதியானது என்பதை நீங்க சொல்லுங்க. One situation is, ஒரு சூழ்நிலை, you go to school, நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, you go to college, நீங்க கல்லூரிக்கு போறீங்க, you do your post graduation studies, உங்களுடைய மேற்படிப்பை நீங்கள் படிக்கிறீங்க, you finish all your studies. உங்களுடைய எல்லா படிப்பையும் நீங்க முடிச்சிட்டு, are you 100% sure you will get a job? ஒரு வேலை கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு 100% உறுதி இருக்கா? Yes or no? I want the answer. Yes இல்ல no. என்ன ஆன்சர் சொல்லுங்க. You did all the studies, no? நீங்க எல்லாம் படிச்சு நல்லா தான படிச்சிருக்கீங்க. You took loans and did your studies. நீங்க கடன் வாங்கி படிச்சிருக்கீங்க. You skipped worship and fellowship and did studies. நீங்க ஆராதனைக்கும் போகாம ஐக்கியங்களுக்கும் கூட்டங்களுக்கும் போகாம நீங்க படிச்சிருக்கீங்க. You did your studies from the best of the institutions. இருக்கின்ற நல்ல பிரதானமான நல்ல நிறுவனங்களில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. But there is no job security. You cannot be 100% sure that the next day you will get a job. அடுத்த நாள்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி 100% உறுதி இல்ல. Now another situation. வேறொரு சூழல். You are a believer. நீங்க ஒரு விசுவாசி. You lead a life in this world. இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Are you 100% sure that one day you will stand before the judgment seat of Christ? கிறிஸ்துவோட நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நிற்போம் என்பதை பற்றின 100% உறுதி உங்களுக்கு இருக்கா? Yes or no? Yes or no? Yes. Yes. Now my question is, அப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், how much do you work for the yes and how much do you labor for your no?
ஆம் என்று சொல்வதற்கு எவ்வளவு அதிகமாக பிரயாசப்படுகிறீர்கள், இல்லை என்பதற்கு எவ்வளவு அதிகம் பிரயாசப்படுகிறீர்கள்? You sincerely give an answer to your own self. உங்களுக்காக நீங்களே உண்மையான முறையில பதில் சொல்லுங்க. Preaching the gospel is our primary responsibility and we have to do it. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்பது நம்முடைய பிரதானமான கடமையாக இருக்கின்றது. அது நிச்சயமாக நாம் செய்தாக வேண்டும். Another reason to preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக இருக்கக்கூடிய மற்றொரு காரணம், Please read 1 Corinthians chapter 15 and the last verse, verse 58. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் 58வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. We must preach the gospel because this work will never go in vain. இந்த குறிப்பிட்ட வேலையானது ஒருபோதும் வீணாய் போகாது என்பது நிமித்தமாக நாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாக வேண்டும். Preaching the gospel or sharing the testimony of the gospel with others will never go in vain. நாம் சுவிசேஷத்தை பிறரோடு பகிர்ந்து கொடுக்கின்ற அந்த வேலையானது ஒருபோதும் நிச்சயம் வீணாய் போகாது. This is what the word of God teaches us. இதைத்தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுத் தருகின்றது. This work will never go in vain. இந்த வேலையானது ஒருபோதும் வீணாய் போகாது. That means all other work may go in vain. அப்படியானால் ஏனைய இருக்கக்கூடிய மற்ற வேலைகள் அனைத்துமே வீணாய் போவதற்கு. Why this work will never go in vain? ஏன் இந்த குறிப்பிட்ட வேலை வீணாய் போகாது? We read in Isaiah chapter 55 like this. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் இப்படியே நாம் வாசிக்கின்றோம். My word which proceeds from my mouth shall never return back without fulfilling its purpose. என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் தான் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் அது வீணாய் திரும்ப வராது. So if you share the gospel of the Lord Jesus Christ to others, நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிறரிடத்திலே பகிர்ந்து சொல்வீர்கள் என்றால், you may not see the results today. இன்றைக்கு ஒருவேளை அதனுடைய பதிலை நீங்கள் பார்க்க முடியாமல் You may not see the results maybe tomorrow or next week. ஒருவேளை நாளை தினத்திலோ அடுத்த வாரத்திலோ அதனுடைய பதில்களை நீங்கள் பார்க்க முடியாமல் போகலாம். But someday in future, for sure you will see the result because God's work will never go in vain. ஆனால் ஏதோ ஒரு நாளிலே நீங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக அதனுடைய பலன்களை காண்பீர்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது ஒருபோதும் பொய்த்து வீணாய் போகாது. Do we preach the gospel which is never in vain? இங்கே ஒருபோதும் வீணாய் போகாது இருக்கக்கூடிய சுவிசேஷத்தை நாம் பிறருக்கு சொல்கிறோமா? Another last reason why to preach the gospel. நாம் ஏன் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்பதற்கான மற்றொரு காரணம். Please read the book of Esther chapter 4 verse 14. எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். These are the words of Mordecai to Esther. மொர்தெகாய் எஸ்தரிடம் சொன்ன வார்த்தையாக இது இருக்கின்றது. Mordecai is saying, you are there in the king's palace for a time such as this. இப்பேற்பட்ட ஒரு காலத்திற்காக தான் நீ ராஜாவினுடைய அரண்மனையிலே மேன்மை பெற்றவனாக இருக்கிறாய். You cannot keep quiet. நீ அமைதியாக இருக்க கூடாது. You have to work for the deliverance of the Jews. யூதருடைய ரட்சிப்புக்காக நீ பாடுபட வேண்டும். And if you don't do it, நீ அதனை செய்ய தவறிவாயானால் God will deliver his people. தேவன் தன் ஜனத்தை விடுவிப்பார். So why preach the gospel? அப்படியானால் ஏன் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும்? We must preach the gospel because நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஏனென்றால் if we do not do that work, God will do that work. நாம் செய்ய தவறும் பட்சத்திலே அதனை தேவன் நிறைவேற்றுவார். Remember, we are not indispensable to God. இங்கே தேவனுக்கு நாம் தவறுக்கு இயலாதவர்கள் என்பதல்ல. If my name is Stephen, if Stephen doesn't preach the gospel to others, இங்கே என்னுடைய பேர் ஸ்டீபன் அந்த சுவிசேஷத்தை சொல்ல தவறுவார் என்று சொன்னால் God is not worried. Ayo, Stephen is not preaching the gospel. What should I do? What should I do? What should I do? Not that. ஐயோ ஸ்டீபன் சுவிசேஷத்தை சொல்லலையே எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்பட போவதில்லை. If Stephen doesn't preach the gospel, ஸ்டீபன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை என்றால் God can raise 1,000 more Stephens. தேவன் ஆயிரக்கணக்கான ஸ்டீபன்களை ஆண்டவர் எழுப்ப முடியும். God will carry on his work. தேவன் தம்முடைய வேலையை தொடர்ந்து நிறைவேற்றுவார். But I and my family shall suffer loss. ஆனால் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் அதற்கான மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கிறேன். Why should you preach the gospel? நீங்க ஏன் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும்? You should preach the gospel because if you do not do it, God is there to do it. நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் தேவன் தம் சுவிசேஷத்தை சொல்லி விடுவார். So may God help us that we may share the good news to others. பிறருக்கு இந்த சுவிசேஷத்தை நற்செய்தியை நான் சொல்வதற்கு ஏதுவாய் தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. In spite of all the reasons, the practical thing that we see is we many times do not share the gospel. ஏனைய காரணம் எல்லாமே இருந்த போதும் கூட
நாம் சுவிசேஷத்தை சொல்ல தவறி போகிறோம். Why don't we share the gospel? நாம் ஏன் சுவிசேஷத்தை சொல்வதற்கு தவறுகிறோம்? I want to share 5 simple reasons. நான் 5 எளிதான காரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். First reason is, முதல் காரணம், maybe we don't take our own salvation experience seriously. நாம் நம்முடைய சொந்த ரட்சிப்பினுடைய அனுபவத்தை மிக மிக முக்கியமாய் கருதுவதில்லை. God has saved us. தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். God has saved me. தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். The Lord has blessed me. தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். What a privilege and honor it is for me. இது எனக்கு எவ்வளவு மிகப்பெரிய ஒரு கனமும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றது. Unless I take my salvation seriously, என்னுடைய ரட்சிப்பை நான் மிகவும் கருத்தூன்றி கவனிக்க தவறுவேனானால், I may not be able to share the gospel with others. நான் அந்த சுவிசேஷத்தை பிறருக்கு சொல்லவும் தவறிவிடுவேன். Many times we forget our salvation. அநேக நேரத்தில் நம்முடைய ரட்சிப்பினுடைய அனுபவத்தை நாம் மறந்து போகின்றோம். There are many who say, I got salvation and maybe 10 or 12 years ago, I don't remember exactly. ஏதோ 10-12 வருஷத்துக்கு முன்பதாக நான் ரட்சிக்கப்பட்டேன், சரியா எனக்கு ஞாபகம் இல்லை என்று சொல்வார்கள். They forget their salvation experience. தங்களுடைய ரட்சிப்பினுடைய அனுபவத்தை அவர்கள் மறந்து போகிறார்கள். If you forget your salvation experience, you will never be able to share the gospel with others. உங்கள் ரட்சிப்பினுடைய அனுபவத்தை நீங்கள் மறந்து போவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சுவிசேஷத்தை சொல்வதற்கு நிச்சயம் தவறி போவீர்கள். I want to share the experience of Paul with you. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். When you read the book of the Acts of Apostles, அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது 3 times in different places and different times, Paul shares his testimony with others. 3 முறை தன்னுடைய சாட்சியை 3 இடங்களிலே அவர் 3 நபரிடத்தில் பேசுகின்றார். And in all the three passages, the content is the same. It's the testimony of Apostle Paul, but how seriously Paul takes it. அந்த 3 இடங்களிலும் அவர் சொல்லியிருக்கின்ற முக்கியமான பொருளடக்கம் ஒன்றுதான். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமானது சற்று வித்தியாசப்படுகின்றது. We will read 3 verses. அந்த 3 வசனங்களை வாசிப்போம். And I want you to see the difference what is there in there. அதில் வரக்கூடிய வித்தியாசம் என்ன என்பதை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். Please read Acts chapter 9 verse 3. அப்போஸ்தலர்களுடைய 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. Now chapter 22 verse 6. இப்பொழுது 22ஆம் அதிகாரம், அதே புத்தகம் 22ஆம் அதிகாரம், Read carefully or listen carefully. 6வது வசனம் கவனமாக கவனியுங்கள் அல்லது வாசித்தும் பாருங்கள். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. Now chapter 26 verse 13. இப்பொழுது 26ஆம் அதிகாரம் 13வது வசனம், 26-13. மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். Tell me what's the difference? என்ன வித்தியாசம் சொல்லுங்க. Any difference? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? Light is the difference. வெளிச்சம் என்பதுதான் In வித்தியாசம். chapter 9 he says, I saw a light. 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போதான ஒரு ஒளியை கண்டேன் என்று சொல்கிறார். In chapter 22 verse 6 he says, I saw a bright light. 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நான் ஒரு பேரொளியை பார்த்தேன் என்று சொல்கிறார். In chapter 26 verse 13 he says, I didn't forget, I remember, it was a light brighter than the light of the sun in the day. 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நான் இன்னும் அந்த சம்பவத்தை மறந்து போகவில்லை. அந்த வெளிச்சமானது சூரியனை காட்டிலும் அதிகமான வெளிச்சமாக இருந்தது என்று சொன்னார். Paul took his salvation experience seriously. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ரட்சிப்பின் அனுபவத்தை மிகவும் கருத்தூன்றி கவனிக்கிறார். Are you taking your salvation experience seriously? உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை அவ்வளவு அதிகமாக கருத்தோடு நீங்கள் What சிந்திக்கிறீர்கள். a big blessing it is that the Lord loved you, gave his life for you and saved you. தேவன் உங்களை நேசித்து தம் ஜீவன் உங்களுக்கு என்று கொடுத்திருப்பது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு சாக்கியமாக இருக்கிறது. Don't take it lightly. அதை எளிதாக நீங்கள் எடுத்து நினைத்து விட வேண்டாம். Another reason why we don't preach the gospel. நாம் சுவிசேஷத்தை சொல்லாதிருப்பதனுடைய மற்றொரு காரணம் என்னவென்றால், We don't have a burden for the lost souls. அங்கே எழுந்து போன ஆத்துமாக்களுக்காக இருக்கக்கூடிய பாரம் நமக்கு இல்லை. We are self-satisfied. நாம் சுயமாய் திருப்தி அடைந்திருக்கின்றோம். I have believed on the Lord Jesus Christ. நான் ஆண்டவரை விசுவாசித்தேன். I am going to heaven. நான் பரலோகம் போகிறேன். That is enough for me. அது எனக்கு போதுமானது. No burden for the lost souls. இழந்து போன ஆத்துமாக்களுக்கு ஏதுவாக இருக்கின்ற பாரம் எனக்கு இல்லை. Again, let's see the example of Apostle Paul. மீண்டும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவத்தை நாம் பார்ப்போம். What does Paul say in Romans chapter 9 verse 1, 2 and 3? ரோமர் 9ஆம் அதிகாரம் 1, 2, 3 பவுல் என்ன சொல்கிறார்? Paul is saying, I am saying the truth with the heaviness of my heart. எங்கே? Chapter 9 verse 1, 2 and 3. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது என்று Paul is saying, for my kin and family, if I were to be accursed, I am ready to be accursed
so that they may enter into the kingdom of God. என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே என்று I am burdened for the lost ones. நான் இழந்து போனவர்களுக்கான பாரத்தினால் மிகுதியாக I am இருக்கிறேன். burdened for the lost ones in my family. என் குடும்பத்தை இழந்து போனவர்களுக்காக நான் பாரப்பட்டிருக்கிறேன். Dear ones, is that the burden we have? அருமையானவர்களே, அந்த பாரம் நமக்கு உண்டா? Maybe the Lord has saved you only from your family. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உங்களை மட்டுமே ஆண்டவர் ரட்சித்திருந்திருப்பார். The Lord has saved you with a special purpose, ஒரு விசேஷித்த காரணத்திற்காக தேவன் உங்களை so ரட்சித்திருந்திருப்பார். that by your life and testimony and your burden, you may be able to reach the other members of your family. அதிலிருக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய், உங்களுடைய சாட்சியின் மூலமாய், உங்களுடைய அனுபவத்தின் மூலமாய் அவர்கள் பிறர்கள் உங்களை பார்த்து ரட்சிப்பை Many times we don't share the gospel because we don't have a burden for others. அன்னைக்கு ஒரு நாம இந்த சுவிசேஷத்தை சொல்லாதிருப்பதனுடைய காரணம் என்னவென்றால் நமக்கே அந்த பாரம் இல்லை. Another reason, மற்றொரு காரணம், we don't have a heart of sacrifice. நமக்கு இந்த தியாக மனது ஒன்றும் இல்லை. We don't have a heart of commitment. நமக்கு அர்ப்பணத்தினுடைய இருதயம் இல்லை. We are very much in our comfort zone. நாம் நம்முடைய சுகமான நம்முடைய இடங்களிலே வாழ்ந்து We வருகின்றோம். don't want to get up and do things which is out of the routine. நாம் நம்முடைய இயல்பான வாழ்க்கையை விட்டு சற்று நாம் வெளியே வந்து நாம் நம்முடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காக இல்லை. If we don't have a heart of sacrifice, we shall never be able to share the gospel. நமக்கு தியாக மனப்பான்மை இல்லை என்று சொன்னால் நம்மால் சுவிசேஷம் சொல்ல முடியாது. In Mark chapter 2, மார்க் 2ஆம் அதிகாரத்திலே there we see 4 friends brought one of their friends to the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அண்டைக்கு கொண்டு வந்த 4 நபர்கள் சேர்ந்து ஒருவரை கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்தை வாசிக்கின்றோம். And before the Lord healed the sick man, அந்த வியாதியஸ்தனை கர்த்தர் சுகப்படுத்துவதற்கு முன்பதாக whom did the Lord talk to? கர்த்தர் யாரிடத்திலே பேசினார்? Read verse 5, Mark chapter 2. மார்க் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். மார்க் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். The Lord saw their faith. ஆண்டவர் அவர்கள் விசுவாசத்தை பார்த்து, Whose faith? யாருடைய விசுவாசம்? The 4 friends. அந்த 4 நண்பர்கள் விசுவாசம். The Lord saw their sacrifice. ஆண்டவர் அவருடைய தியாகத்தை பார்த்து, The Lord saw their faith. அவர்கள் விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து, And the Lord told the sick man, your sins be forgiven. அந்த வியாதிப்பட்ட மனிதனை பார்த்து, உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். Just imagine if those 4 friends would not have brought their sick friend to the Lord Jesus Christ. அந்த that day. 4 நண்பர்கள் அந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அண்டைக்கு அந்த வியாதியஸ்தனை கொண்டு வராதிருக்கின்ற சூழலை சற்று சிந்தித்து பாருங்கள். He could never have received the healing in his life. தன்னுடைய வாழ்க்கையை ஒருபோதும் அவன் குணமடைந்திருக்க மாட்டான். They did a great sacrifice for their friends. அந்த தன் நண்பர்களுக்காக மிகப்பெரிய ஒரு தியாகத்தை அவன் செய்திருக்கிறான். Dear youngsters, do we have the heart of sacrifice? அருமையான வாலிபர்களே, நமக்கும் இந்த தியாக மனப்பான்மை உண்டா? Yes, Lord, it is difficult for me, but I will share your gospel to others. ஆண்டவரே, எனக்கு மிக கடினமாகத்தான் இருக்கின்றது, ஆனால் நான் சுவிசேஷத்தை பிறரிடத்திலே பகிர்ந்து கொள்வேன். Lord, I am alone in my school or college, yet I will share your gospel, Lord. ஆண்டவரே, நான் பள்ளியிலே என்னுடைய கல்லூரியில் நான் தனிமையாகத்தான் இருக்கின்றேன், இருந்த போதும் நான் சுவிசேஷத்தை பிறருக்கு சொல்வேன். Do we have that heart of sacrifice? அந்த தியாக மனப்பான்மை நமக்கு உண்டா? Another reason for not preaching the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் இருப்பதனுடைய மற்றொரு காரணம் என்னவென்றால், We are ignorant to God's command. தேவனுடைய கட்டளையை நாம் அறியாது இருக்கின்றோம். The Lord said in Matthew 28:19, go and preach the gospel. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். But we don't take it seriously. ஆனால் அதை மிக முக்கியமாக நாம் எடுப்பதில்லை. Unless we take it seriously, அதை முக்கியமாக எடுக்காவிட்டால் ஒழிய we will never be able to share the gospel. நாம் ஒருபோதும் நம்மால் சுவிசேஷத்தை சொல்லவே முடியாது. We take the Lord's command very lightly in our நாம் life. கர்த்தருடைய கட்டளையை நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் சாதாரணமாக எண்ணி We விடுகின்றோம். will never be ignorant to God's command. நாம் ஒருபோதும் தேவனுடைய கட்டளைகளுக்கு என்று நாம் அறியாமை உள்ளவர்களாக இருக்க வேண்டாம். Another reason for not sharing the gospel, சுவிசேஷத்தை சொல்லாமல் இருப்பதனுடைய மற்றொரு காரணம் என்னவென்றால், we are ignorant about these times we live in. நாம் ஜீவிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் என்ன என்பதை குறித்து அறியாது இருக்கின்றோம். In John chapter 4 verse and John chapter 9 verse 4, யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, the Lord Jesus Christ said, the night is coming where no man can work. ஒரு மனுஷனும் செயல்படக்கூடாது இருக்கக்கூடிய ராத்திரி காலம் வருகிறது என்று சொன்னார். And we are living in these end times. நாம் இந்த இறுதி காலகட்டங்களில் வாழ்ந்து வருகின்றோம். It is our responsibility that we share the gospel with others. நாம் சுவிசேஷத்தை பிறரிடத்தில் சொல்லும்படியான கடமை நமக்கு உண்டு. 1 Peter chapter 4 verse 7, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், we see the end of all things is at hand. நாம் எல்லாவற்றுக்குமான இருக்கக்கூடிய முடிவு சமீபித்திருக்கிறது என்று That's வாசிக்கிறோம். why we have to be sober and careful and share the gospel with others, since we are in these end அது times. நிமித்தமாக முடிவான காலங்களில் இருக்கக்கூடிய நாம் தாமே தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து சுவிசேஷத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும். Shall I ask you a question? நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? What's the last verse of the Bible? வேதத்தினுடைய கடைசி வசனம் என்ன?
Did they say, Amen. Amen. behold, I come quickly? No, it's Amen. No, I didn't ask the last word, the last words. கடைசி வசனம் சொல்லணும். Yeah, now everybody has opened the Bible. எல்லாரும் பைபிளை திறந்தீங்க. கடைசி வசனத்தை சொல்லணும். வார்த்தை இல்ல. The grace of Lord. Yeah. Thank you for opening the Bibles and telling me the right answer. பைபிளை திறந்து பார்த்து சரியான பதில் சொன்னதுக்கு நன்றி. Yeah, thank you very much. ஆமென். But you know what does verse 20 say? 20வது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? Behold, I come quickly. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Whose words are these? அவைகள் யாருடைய வார்த்தைகள்? The words of the Lord Jesus Christ. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். When was it written? இது எப்பொழுது எழுதப்பட்டது? Around 2024 years back. ஏறக்குறைய 2024 வருஷங்களுக்கு முன்பதாக. Then the Lord Jesus Christ said, behold, I come quickly. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று If சொன்னார். today you ask, Lord, what about your coming? இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வருகை பற்றி என்ன என்று கேட்பீர்களா? What will the Lord say? ஆண்டவர் என்ன சொல்வார்? I don't know. அது எனக்கு தெரியாது. Maybe the Lord may say, ஒருவேளை ஆண்டவர் இப்படி சொல்வார் நினைக்கிறேன். Stephen, I am going to get up from my seat, my throne. ஸ்டீபன் நான் என்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்திருக்க போகிறேன். Anytime you will listen the trumpet voice and I am going to come. என் நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த காலத்துடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள், அப்பொழுது நான் வருவேன். That's the times we are living in. அந்த காலகட்டங்களில் தான் நாம் ஜீவித்து We வருகிறோம். are not sure whether we will be able to have the dinner tonight or not. இந்த இரவை நமக்கு இரவு உணவு சாப்பிடுவோமா இல்லை என்பது கூட நமக்கு தெரியாது. The Lord is coming quickly at any time. கர்த்தர் என் நேரத்தில் வேண்டுமானாலும் சீக்கிரமாய் வரக்கூடும். We are living in end times. நாம் மிகவும் இறுதி காலகட்டங்களிலே ஜீவித்து வருகிறோம். We cannot be ignorant of these times. இந்த காலகட்டங்களை குறித்து நாம் அறியாமல் உள்ளவர்களாக இருக்க கூடாது. But if we are ignorant of these end times, we will never be able to share the gospel. இறுதியான காலகட்டங்களை குறித்து நாம் அறியாமல் உள்ளவர்களாக இருப்போமானால் நாம் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. Now what should be our attitude towards the gospel? இந்த சுவிசேஷத்தை குறித்து இருக்கக்கூடிய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும்? What is the right approach to gospel? சுவிசேஷத்திற்காக இருக்கக்கூடிய சரியான அணுகுமுறை என்ன? We saw the reasons to preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக இருக்கக்கூடிய காரணங்களை நாம் சிந்தித்தோம். We saw the reasons for not being able to preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது இருக்கக்கூடிய காரணங்களை நாம் பார்த்தோம். In the end we shall see the right attitude or the right approach we should have towards the gospel of the Lord Jesus Christ. இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து இருக்கக்கூடிய சரியான அணுகுமுறை என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க We'll போகிறோம். read 2 Timothy chapter 2 verse 8. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். According to my gospel, என் சுவிசேஷத்தின்படியே என்று பவுல் சொல்கிறார். we must have a personal attitude or approach towards the gospel. அந்த சுவிசேஷத்தின் மேலே ஒரு தனிப்பட்ட நிலைமையிலே ஒரு அணுகுமுறை காணப்படுகிறது. This is not the gospel of that uncle or auntie. இது அந்த அங்கிளுடைய சுவிசேஷம் அல்லது அந்த ஆண்டியுடைய சுவிசேஷம் என்பதல்ல. This is not his gospel or his gospel. இது அவருடைய சுவிசேஷம் இன்னொருடைய சுவிசேஷம் என்பதல்ல. This is my gospel. இது என் சுவிசேஷமாக I இருக்கிறது. have to do it. இதை நான் நிறைவேற்ற வேண்டும். That should be our approach towards the gospel. அந்த அணுகுமுறை தான் நாம் சுவிசேஷத்துக்கு நேராய் பெற்றிருக்க வேண்டும். Paul is saying to Timothy, remember the Lord Jesus Christ, and this is according to my gospel. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். இது என் சுவிசேஷத்தின்படியே என்று அவர் சொல்கிறார். That should be our attitude. This gospel is my gospel, not anybody else. அதுவே சரியான அணுகுமுறையாக இருக்கின்றதாக இது வேறு யாருடைய சுவிசேஷம் அல்ல, மாறாக என் சுவிசேஷமாக இருக்கின்றது. Another attitude. மற்றொரு அணுகுமுறை. Please read Romans chapter 1 verse 14. ரோமர் முதல் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் முதல் அதிகாரம் 14வது வசனம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். Attitude number 2 is called a debtor attitude. நான் பெற்றிருக்க வேண்டிய மனப்பான்மை என்னவென்றால் நான் கடனாளியாக இருக்கிறேன் என்ற ஒரு மனப்பான்மையாகும். What is the population of Coimbatore? கோவையினுடைய ஜனத்தொகை என்ன? Maybe 25 lakhs? அவ்வளவு 25 லட்சம் இருக்குமா? 30 lakhs? 30 லட்சம் இருக்குமா? 40 lakhs? 40 லட்சம் Unless you இருக்குமா? stop me, I will continue counting. நீங்க ஆமா இதான் சொல்லுங்க, நான் சொல்லிட்டே இருப்பேன். 50 lakhs? 50 லட்சம்? Somebody said? 1 crore. 1 கோடி. Yeah? 4 crores. 4 கோடியா? ஏறக்குறைய 4 கோடியா? Very great. It's a big city.
பெரிய நகரம் தான். 4 crores. 4 கோடி மக்கள் இருக்கிறாங்க. Okay, let us be sure 2 crores at least. சரி 2 கோடி வச்சுக்குவோம். Not 1 crore, not 4 crore. Okay, middle ground, 2 crores. நம்ம 2 கோடி பொதுவாக இருந்து 2 கோடி. Thank you, brother. Thank you very much. 3 crores and some thousands, lakhs. 3 கோடி 80 3 crores. 3 கோடி. Okay. Now suppose you as a believer are having a debt to all these people. ஒருவேளை விசுவாசியாக நீங்க இங்க இருக்கக்கூடிய இத்தனை கோடி ஜனங்களுக்கு கடன் பட்டிருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்க. Not 10 rupees. அது 10 ரூபாய் இல்ல. Not 5 rupees. 5 ரூபாய் இல்ல. 2 rupees you owe to each citizen. ஒவ்வொரு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் 2 ரூபாய் கடன் பட்டிருக்கீங்க. How much you have to give? நீங்க எத்தனை கொடுக்கணும்? 6 crores. 6 கோடி ரூபாய் கொடுக்கணும். Will you be able to sleep? உங்களால தூங்க முடியுமா? No. முடியாது. Will you be able to eat your biryani? உங்க பிரியாணி சாப்பிட முடியுமா? No. முடியாது. Will you be able to do your studies? நீங்க படிக்க முடியுமா? No. முடியாது. You will not be able to do anything. நீங்க எதையுமே செய்ய முடியாது. Why? ஏன்? There is a big debt on my head. என்னுடைய தலை மேல மிகப்பெரிய ஒரு கடன் சுமத்தப்பட்டிருக்கிறது. Another debt is there which you cannot see. மற்றொரு நாளை நீங்க பார்க்கவே முடியாது. That is the debt of the gospel. அது சுவிசேஷத்தை பற்றிருக்கக்கூடிய கடனாக இருக்கு. We cannot see. That is why we are carefree about it. அதை நாம் கவனிக்க தவறுவது நிமித்தமாகத்தான் நாம் ஏனோதானா என்று வாழ்ந்து வருகிறோம். The debt of the gospel is more than the debt of the money. இங்கே பணத்தை பற்றிருக்கின்ற கடனை காட்டிலும் சுவிசேஷத்தினுடைய கடன் பெரியதாக இருக்கிறது. Do we have that attitude in our life? அந்த மனப்பான்மை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? If we have that attitude, we shall be on fire for the Lord Jesus. அந்த மனப்பான்மை நமக்கு என்று இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஜொலித்து நாம் பிரகாசிப்போம். Paul says, I am a debtor to the Greek and the Jews and everybody. நான் கிரேக்கருக்கும் மன்னியருக்கும் புரஜாதியாருக்கும் நான் கடன் பட்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். A debtor attitude towards the gospel. இங்கே சுவிசேஷத்துக்கு ஏதுவாக ஒரு கடனாளி என்ற ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும். Another attitude. மற்றொரு மனப்பான்மை. Romans chapter 10 verse 14. ரோமர் 10 அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 10 அதிகாரம் 14வது வசனம். Yeah. This is called a somebody attitude. இது இன்னார் அல்லது வேறு Somebody. யாரோ ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. Now I'll explain it to you. நான் அதை உங்களுக்கு விளக்கி சொல்றேன். We all have been saved by the grace of the Lord Jesus Christ. நாம் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். But if we are asked to share our testimony, ஆனால் நம்முடைய சாட்சியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுவோம். we will be sharing it somewhat like this. நாம் இப்படி தான் அதை சொல்லுவோம். That uncle came and shared the gospel and I believe. அந்த அங்கிள் வந்து சுவிசேஷத்தை சொன்னாரு நான் நம்பினேன். That auntie came and shared the gospel, I believe. அந்த ஆண்டி வந்து சுவிசேஷத்தை சொன்னார்கள் நான் விசுவாசித்தேன். Means somebody shared the gospel and you believed and got saved. அப்படியே யாரோ ஒருவர் வந்து சுவிசேஷத்தை சொன்னார்கள் நான் ரட்சிக்கப்பட்டேன். Now another somebody is waiting for you to go and share the gospel to him. அப்படியே வேற யாரோ ஒருவர் இன்னும் நீங்கள் சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்படுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். Unless you go to that somebody and share the gospel, that somebody may never be able to receive salvation in their life. அந்த சுவிசேஷத்தை நீங்கள் சென்று அந்த வேற ஒருவரிடத்தில் நீங்கள் சொல்லாவிட்டால் அந்த நபர் ரட்சிக்கப்பட போவதில்லை. That is called the somebody attitude. அது நிமித்தமாக தான் யாரோ ஒருவர் என்ற மனப்பான்மை உங்களுக்கு காணப்பட வேண்டும். Some believer shared the gospel with you. யாரோ ஒரு விசுவாசி உங்களிடத்தில் சுவிசேஷத்தை சொன்னார்கள். Now you as a believer have to share the gospel to someone else. நீங்கள் விசுவாசியாக அந்த சுவிசேஷத்தை பிறரிடத்தில் சொல்லியாக வேண்டும். If that is the case, அது அப்படியானால் then the Lord will bless our efforts. ஆண்டவர் நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பார். Do we have that somebody attitude? அந்த யாரோ ஒருவர் என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை நமக்கு உண்டா? Shall I ask you a personal question? நான் ஒரு தனிப்பட்ட கேள்வி நான் கேட்கட்டுமா? When was the last time you shared the gospel with your friend or others? உங்களுடைய நண்பர்களுக்கு எப்போ கடைசியா நீங்க சொன்னீங்க? May God grant you the grace to share the gospel to others. சுவிசேஷத்தை பிறரிடத்தில் சொல்வதற்கு ஏதுவாக இருக்கின்ற கிருபையை தேவன் உங்களுக்கு தருவாராக. Another attitude. மற்றொரு மனப்பான்மை. Please read Daniel chapter 2, 12 verse 3. தானியேல் 2 அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். தானியேல் 2 அதிகாரம் 3வது வசனம். Chapter 12. 12 அதிகாரம் 3வது வசனம். தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். This is called a worth it attitude. இதுதான் நிச்சயம் அது தகுதி உடையது என்ற ஒரு மனப்பான்மை.
the ministry or the work of sharing the gospel is worth it. சுவிசேஷத்தை சொல்வதற்கு இருக்கக்கூடிய அந்த வேலையானது தகுதியுடைய வேலையாகும். It says here they shall shine as bright stars forever. அவர்கள் எப்பொழுதும் என்றென்றும் உள்ள நட்சத்திரங்களைப் போல சதா காலங்களிலும் ஜொலிப்பார்கள். Those who bring others to salvation. ரட்சிப்புக்கு நேராய் நபர்களை அழைத்துக் கொண்டு வருகிறவர்கள். Those who share the gospel with others. சுவிசேஷத்தை பிறரோடு கூட சொல்பவர்கள். Because this is a work which is worth it. இது தகுதியுடைய ஒரு வேலையாக இருக்கின்றது. It is a worthy work, not an unworthy work. இது தகுதியான ஒரு வேலையாக இருக்கின்றது, தகுதியற்ற ஒரு வேலை அல்ல. I'll give you an example. ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். Just imagine. இப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. You have to only imagine, okay? நீங்க கற்பனை தான் பண்ணணும். After 5 minutes you are going to die. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க இறந்து போயிருவீங்க. What will be the last work that you will do? நீங்க செய்ய போற கடைசி வேலை என்னவா இருக்கும்? Drink your tea. டீ குடிப்பீங்களா? Lime tea. லைம் டீ வேணுமா? Anything else? Studies? வேற ஏதாவது படிப்பு? Job? வேலை? Some may sleep, isn't it? ஒரு சில தூங்குவாங்க. What is the last work that you are going to do? நீங்க செய்யக்கூடிய கடைசி வேலை என்னவா இருக்கும்? Confused? குழப்பமா இருக்கா? Another question. மற்றொரு கேள்வி. What is the last worthy work that you can do in the last 5 minutes? கடைசி 5 நிமிஷத்துல தகுதியான வேலை அப்படின்னு சொல்ல வர்றதுக்காக இருக்கக்கூடியதா என்ன பண்ண போறீங்க? தரமான வேலை, தகுதியான வேலை அப்படிங்கிறது கடைசி என்ன பண்ண போறீங்க? Pray. ஜெபிப்பீங்களா? If you didn't pray the whole life, the last 5 minutes prayer won't help you. வாழ்க்கை முழுவதும் நீங்க ஜெபிக்கிறேன்னா 5 நிமிஷம் ஜெபிச்சொன்னும் பிரயோஜனம் போகுது. I'm sorry. Any other work? Worthy work? If you share the gospel, நீங்க சுவிசேஷத்தை சொல்வீங்க. if you give one tract to your friend, ஒரு tract, ஒரு கைப்பிரதி உங்களுடைய நண்பர்களுக்கு கொடுத்தீங்க. one word, one sentence, ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம். John 3:16. யோவான் 3:16. 5 minutes after that you die. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க செத்துட்டீங்க. And if that person believes on the Lord Jesus Christ, அந்த நபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பாரானால், is it a worthy work? அது தகுதியான வேலையா? Yes. ஆமா. But let me warn you. நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பா நான் சொல்றேன். The Lord will not tell you your last 5 minutes, okay? உங்களுடைய கடைசி 5 நிமிஷம் எப்போ ஆண்டவர் சொல்லவே மாட்டார். We do not know it. நமக்கு அது தெரியாது. But we must live as if every time is the last time. ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கடைசி தருணம், கடைசி நேரம் என்று சொல்லி நாம் ஜீவிக்க வேண்டும். Finally, இறுதியாக Romans chapter 1 verse 15. ரோமர் முதல் அதிகாரம் 15வது வசனம். ரோமர் முதல் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். 24/7 ready attitude. 24 மணி நேரம் 7 நாட்களும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்ற மனப்பான்மை. Paul is saying, I am ready to preach the gospel. நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். We must be ready to preach the gospel. நாம் சுவிசேஷத்தை சொல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். Stephen, come, you have to preach the gospel. ஸ்டீபன் வா, நீ சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். No, I cannot. என்னால முடியாது. இல்ல. Be ready to preach the gospel. சுவிசேஷத்தை சொல்லும்படியாக நாம் ஆயத்தத்துடன் இருக்க வேண்டும். Our brothers are playing keyboard and drums here. நம்முடைய சகோதரர்கள் இங்க கீபோர்ட் ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிறாங்க. Our brother is playing guitar here. நம்முடைய சகோதரன் இங்க கிட்டார் வாசிக்கிறாரு. Just imagine in the midnight you call them from deep sleep and say, brother, please play guitar or keyboard. நல்ல நேரத்துல நீங்க அவங்களை அழைச்சு நீங்க கீபோர்ட் கிட்டார் வாசிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, will they be able to play? அவங்க வாசிக்க முடியுமா? Yes. வாசிக்க முடியும். Why? ஏன்? They know it. அவங்களுக்கு அது தெரியும். They are ready. அவங்க ஆயத்தமாக இருக்காங்க. We are believers. நாம் விசுவாசிகள். Be ready. நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Always ready to preach the gospel. எப்பொழுதுமே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். Is that our attitude? அது நம்முடைய மனப்பான்மையாக இருக்கிறது. Let's examine our own life. நம்முடைய சொந்த வாழ்க்கையை நாம் ஆய்வு செய்வோம். Dear youths, are you willing to save the lost in your life? உங்க வாழ்க்கையில இழந்து போயிருக்கக்கூடிய மக்களை ஆதாயப்படுத்த விரும்புகிறீர்கள்? Are you ready to share the gospel? சுவிசேஷத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கீங்களா? Are you ready to obey the Lord's command? கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கீங்களா? You know something? ஏதோ ஒரு விஷயம் தெரியுமா? When you read First Chronicles and Second Chronicles, ஒன்று நாளாகமம், இரண்டு நாளாகமத்தை நீங்க வாசிக்கும்போது there are so many names there. அநேக பெயர்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. He begat him, he begat him. இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான் என்று Some names are even difficult to read. சில பெயர்கள் வாசிக்கிறதுக்கே கஷ்டமா But it is there in the scripture. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. You know why? ஏன் தெரியுமா? One servant of the Lord has said like this. அங்கே ஒரு தேவ மனுஷன் இப்படி எதனை சொன்னார்.
it has a spiritual message to us. அது நமக்கென்று ஒரு ஆவிக்குரிய செய்தி அதிலே உண்டு. When the books of the Lord are written, ஆண்டவருடைய புத்தகங்கள் எழுதப்படும் நேரத்திலே the Lord will write against our name, Stephen begat so and so. இந்த நம்முடைய பெயரை ஆண்டவர் எழுதும் பொழுது ஸ்டீபன் இவரை பெற்றான் என்று எழுதப்படும். What the Lord is going to write against your name? ஆண்டவர் உங்களுடைய பெயருக்கு அடுத்தது என்ன எழுத போகிறார்? How many names the Lord is going to write against your name? உங்களுடைய பெயருக்கு நேராக எத்தனை பெயர்களை ஆண்டவர் எழுத போகிறார்? Are we ready? Are you ready to share the gospel? நீங்கள் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள ஆயத்தத்துடன் இருக்கிறீர்களா? One day 100% you are going to stand before the judgment seat of ஒரு God. நாளில் நிச்சயமாக 100% உறுதியாக நீங்கள் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க The Lord will ask you only one question. ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போறார். I gave my life for you. நான் என் ஜீவனை உனக்கு நான் ஒப்புக் கொடுத்தேன். What did you do for me? நீ எனக்காக என்ன செய்திருக்கிறாய்? Lord, I have got big bank balance. ஆண்டவர் எனக்கு மிகப்பெரிய வங்கி வைப்பு நிதி உண்டு. Have you brought it with you? என்னிடத்துல உங்களுக்கு கொண்டு வந்திருக்கியாதா? No. இல்ல ஆண்டவரே. Lord, I have got big education. ஆண்டவரே எனக்கு மிகப்பெரிய கல்வி உண்டு. Did you bring it with you? அதை என்னிடத்துல கொண்டு வந்திருக்கியா? No, Lord. இல்ல ஆண்டவரே. Or will we be able to say, Lord, I have brought some souls for you? ஆண்டவரே நான் கொஞ்சம் ஆத்துமாக்களை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். A hymn writer has correctly written like this. ஒரு பாடலாசிரியர் குணமாய் சரியா எழுதி வைத்திருக்கிறார். Must I go and empty-handed? Must I meet my Savior so? வெறும் கையால் நான் பரலோகத்துக்கு சென்று போக வேண்டுமோ ஆண்டவரே? Not one soul with which to meet him. Must I greet my Savior அவரை so? சந்திப்பதற்காக ஒரு ஆத்மா கூட கையிலின்றி வெறும் கையினாய் பரலோகம் சென்றடைய வேண்டுமா ஆண்டவரே? I want to ask you two questions and close. இரண்டு கேள்வி மட்டும் நான் கேட்ட இந்த செய்தி நான் நிறைவு செய்கிறேன். When you go to heaven, நீங்க பரலோகத்துக்கு போகும்போது how many other voices you will hear? Lord, because of him I am in heaven today. இவர் நிமித்தமாக இன்றைக்கு நான் பரலோகத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை சத்தங்கள் எழும்பும்? Another question. மற்றொரு கேள்வி. When you go to heaven, நீங்க பரலோகம் போகும் பொழுது maybe you may listen to the screams from hellfire. நீங்க ஒருவேளை நரகத்திலிருந்து கூக்குரல் கேட்க வாய்ப்புகள் உண்டு. How many will scream and say, Lord, because of him I am in hell today. ஆண்டவரே இவர் நிமித்தமாக நான் இன்றைக்கு நரகத்தில் இருக்கிறேன். He studied with me. அவன் என்னோட படிச்சான். He lived with me. அவன் என்னோட வாழ்ந்தான். He ate and drank with me. அவன் என்னோட சாப்பிட்டு தண்ணீர் குடித்தான். He was my friend. அவன் எனக்கு நண்பனாக இருந்தான். He was with me. அவன் என்னோடு இருந்தான். He did share the gospel. அவன் சுவிசேஷத்தை சொல்லத் Had he தொடங்கினான். shared it with me once, I would have believed on the Lord Jesus. ஒரு முறை சுவிசேஷத்தை இடத்துல சொல்லி இருந்தால் நான் விசுவாசித்திருந்திருப்பேன். Lord, because of him, because of her, I am in hell today. ஆண்டவரே அவன் நிமித்தமாக அவள் நிமித்தமாக இன்றைக்கு நான் நரகத்தில் இருக்கின்றேன். Let that not be so. அது அப்படி இருக்க கூடாது. Let's be prepared to share the gospel நான் with others. சுவிசேஷத்தை பிறருக்கு சொல்லும்படியாக ஆயத்தத்துடன் This is the Lord's command. இது கர்த்தருடைய கட்டளை. This is our responsibility. இது நம்முடைய கடமையாகும். May God grant us grace to do it in the right manner. சரியான விதத்திலே அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் தாமே நமக்கு May God bless these thoughts towards our hearts. May his name be glorified. தேவன் தாமே இந்த சிந்தனையில் நம்முடைய இருதயத்துக்கு நேராக ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.